திரைப்பட கதாபாத்திரத்தின் பெயருக்காக தலைப்பை மாற்ற சொல்வதா என மத்திய தணிக்கை துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கும் கேரளா உயர்நீதிமன்றம் படத்தின் கதாபாத்திர பெயரை மாற்ற முடியாது என அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை காலமாக திரைப்படங்களில் இதிகாச கதைகளின் கதாபாத்திரங்களின் பெயர்கள் வைக்கப்பட்டால் அந்த படங்களுக்கு மத்திய திரைப்பட தணிக்கை குழு சான்றிதழ் தர மறுப்பதாக கேரளா திரைத்துறையினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இயக்குனர் பத்மகுமாரின் டோக்கன் நம்பர் என்ற படத்தில் வரும் ஜானகி என்ற பெண் கதாபாத்திரத்தின் பெயரை ஜெயந்தி என்று மாற்றிய பின்னரே அதை வெளியிட அனுமதிக்க முடியும் என மறுத்து மத்திய தணிக்கை குழு சர்ச்சையை கிளப்பியது. இதனிடையே பிரவீன் நாராயணன் இயக்கி சுரேஷ் கோபி நடித்த ஜானகி வர்சஸ் கேரளா ஸ்டேட் படத்தின் கதாநாயகியின் பெயர் ஜானகி என சீதாதேவியின் மற்றொரு பெயராக இருப்பதால் படத்தின் தலைப்பையும் கதாபாத்திரத்தின் பெயரை மாற்றுமாறு மத்திய திரைப்பட தணிக்கை குழு வாய்மொழியாக உத்தரவிட்டது. கதாநாயகியின் பெயர் புராண பெயர் என்று கூறி தணிக்கை குழு சான்றிதழ் வழங்க மறுத்தது கேரளா திரைப்படத்துறையினர் மத்தியில் மீண்டும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மத்திய திரைப்பட தணிக்கை குழுவின் உத்தரவுக்கு எதிராக கேரளா உயர்நீதிமன்றத்தில் JKS படத்தின் தயாரிப்பாளர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி N. நாகரேஷ், இந்திய மக்களில் 80% பேர் அவர்கள் சார்ந்திருக்கும் மதங்களின் பெயர்களைத்தான் வைத்திருக்கிறார்கள் எனவும், ஜானகி என்ற பெயரில் என்ன சிக்கல் இருக்கிறது, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி நீதிக்காக போராடுவோருக்கு ஜானகி என பெயர் வைப்பதில் என்ன ஆகிவிடப் போகிறது என அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பினார். ஜானகி கதாபாத்திரம் ஒரு பாலியல் குற்றவாளி அல்ல. ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ராமர், கிருஷ்ணர், ஜானகி என்று பெயர் சூட்டப்பட்டால் அதில் சற்று நியாயம் இருக்கிறது எனவும், கதாநாயகி நீதிக்காக போராடுகிறார், அந்த பெயரில் என்ன பிரச்சனை எனவும் நீதிபதி வினா தொடுத்தார். அனைத்து இயக்குநர்களுக்கும் என்ன பெயர் வைக்க வேண்டும், என்ன கதை சொல்ல வேண்டும் என பாடம் எடுப்பீர்களா என கேட்ட நீதிபதி நாகரேஷ், திரைத்துறையினரின் சுதந்திரத்தில் இந்திய தணிக்கை துறை தலையிடக்கூடாது எனவும், இதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து படத்தின் கதாபாத்திர பெயரை மாற்ற முடியாது என அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பல காலமாக திரைத்துறையினரின் விமர்சனத்திற்குள்ளாகி வந்த இந்திய தணிக்கை குழு தற்போது நீதிமன்ற கண்டனத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது.